அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு. அது எல்லாருக்கும். வெல்கம் பேக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன். எதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்திருக்கேன் அப்படின்னா, பிஸி ஷெடியூலிங் வந்திருக்கேன்னா உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். 0ல் ஆரம்பித்தோம், இன்னைக்கு 20K தாண்டி போயிட்டு இருக்கோம். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் இயரை கிராஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இயரில் 20K கிராஸ் பண்ண வச்சு அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. 2 பேர் மட்டுமே எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் ஆரம்பித்த சேனல் இன்னைக்கு 20K தாண்டி இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். இது மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனல்ல இன்னும் பல முக்கியமான கண்டென்ட்டும் தேனியை சுத்தின நல்ல கண்டென்ட் இனிமேல் உங்களுக்காக போட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்த இயர்க்குள்ள நம்ம 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை தொடுவோம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். எப்படி இந்த சேனல் ஆரம்பிச்சேன்னா, நான் முதல்ல ஒரு பிளாக் சேனல் ஒர்க் பண்ணேன். அந்த சேனல் பேர் சொல்ல விரும்பல. அந்த சேனல் ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் ஒரு காலேஜ் படிக்கிறேன். அந்த காலேஜ் பேர் நான் சொல்ல விரும்பல. நான் காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒரு சொல்றான், நான் வந்து சொல்றேன், நீ மாப்பிள்ள இப்படி பேஜ் ஆரம்பிக்கணும், என்னடா பண்றது அப்படின்னு. தேனி பேஜ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. நீ ஒரு பிளாக் சேனல் ஒர்க் பண்ற, ஆனா இப்ப நீ அங்க போறதுலாம் எதையும் சேர்த்து போறான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டான். நான் சொன்னேன், இல்லடா சங்கடப்படுவாரா அவர் எப்படியும் செட் ஆகும் மாப்பிள்ள அப்படின்னு. இல்லடா பண்ணிட்டே பண்ணு, நீ தனியா அவனு பண்றா, இப்படி நம்ம கொண்டு வந்துருவோம்டான்னு சொல்றான். அந்த பையன் வந்து இப்ப நம்ம கூட ஒர்க் பண்றாப்ல. அப்ப நான் சொல்லிட்டேன், சரி என்னடா பண்றது அப்படின்னு. நானும் சரி இப்படியா 12 மாசம் பிறக்குது 2023 இப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் வச்சிருவோம்னு பிளான் பண்றப்ப அவன் கேட்கிறேன், ஓப்பன் நான் சப்போர்ட் பண்றேன் மாப்பிள்ள, நீ ஓப்பன் பண்ணி கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணி தான்னு சொல்லி. அப்ப நான் 20 ஜனவரி வந்து அவன் லீவ் போறேன், ஒரு காலேஜ் லீவ் போறேன். யோசிக்கிறேன் என்ன பேர் வைப்பேன் என்ன என்னும்போது நான் தேனி அப்டேட், தேனி 360 இந்த மாதிரி யோசிக்கிறேன். அப்ப எல்லாம் வித்தியாசமான பேரா இருக்கணும் அப்படின்னும் போது டிஸ்கவர் பண்ணின்ற பேர் நம்ம வச்சிருக்கேன். 4-5 பேர் வச்சிருக்கேன். அப்ப நான் இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன், யார்ட்டையும் கேட்ட யார குறை சொல்லுவாங்க, நம்மளால என்ன பண்ண முடியும் அதை நம்ம பண்ணுவோம் நினைப்பாங்க. இப்போவே பசங்க கிட்ட கேட்போம் என்ன ஏன்னு. ஃபர்ஸ்ட் கூட பண்ண அக்காட்ட கேட்டேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இருக்கிற இந்த ஒரு பேர் வித்தியாசமா இருக்கு டிஸ்கவரின்னு சொல்லி, அந்த பேர் வேடா தம்பின்னு அக்கா சொன்னாங்க. அப்புறம் என் கூட உயிர் நண்பனை கேட்டேன், அவன் பேரை சொல்லலாம் மோகன் சொல்லி. அவன் கேட்கிறேன், மாப்பிள்ள இந்த பேர் நல்லா இருக்கு, இதை வைடா அப்படின்னு. சரி எப்படா சரி மாப்பிள்ள பேர் ஓகே, நமக்கான இந்த பேர் ஓகே பண்ணிடுவோம்டா மாப்பிள்ள, என்னடா பண்றேன் போது மாப்பிள்ள என் பிறந்தநாள் 25ஆம் தேதி மாப்பிள்ள, ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி. ஆனா என்னுடைய நம்பர் வந்து ராசியா நம்பர் 4 மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள பண்ணேன், சரி பிப்ரவரி வந்து ஓப்பன் பண்ணலாம் பிளான் பண்ணோம். சரி இவ்வளவு ஆர்வமா இருக்கும், ஏன் நம்ம ஜனவரி 24 ஓப்பன் பண்ணிடுவோம்டா, 4 தானே அதுல வருது, உன் பிறநாள் 25ன்ற நம்ம ஜனவரி 24 எப்படி ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப லோகோ டிசைன் பண்றது நான் கேட்கிறேன், என்ன மாப்பிள்ள லோகோ மற்ற பேர் தான் பார்க்கும்போது நம்ம பெண்ணுக்கு போட்டோ வைனாமே சின்ன சுடி இந்த மாதிரி எல்லாம் போட்டோ வச்சிருக்காங்க மாப்பிள்ள, நம்மளும் அந்த மாதிரி அப்போ மாட்டான்னு கேட்கிறேன். இல்ல மாப்பிள்ள அந்த மாதிரி நம்ம எல்லாமே வச்சிருக்காங்க, அதை பார்த்து நீ ஏன் வைக்கணும்னு நினைக்கிற, கண்டிப்பா நீ ஒரு வித்தியாசமான பேர் வைங்க மாப்பிள்ள சொல்றியான். அப்ப சொல்றப்ப சரி நம்ம என்ன பண்ற பேர் வச்சுட்டோம், லோகோ டிசைன் பண்ணணும்னு சொல்லி கேன்வான் ஆப்ல லோகோ டிசைன் பண்ணி ஃபர்ஸ்ட் அப்ப என்ன ஒரே அது சொல்றான், மாப்பிள்ள ஆரம்பிச்சாச்சு, இது எப்படியும் நீ ஒரே விஷயம் ஆட்டிங்க லோகாது, நீ இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல மாப்பிள்ள. அதே மாதிரி இந்த லோகோ நீ என்ன செஞ்சு மாத்தக்கூடாது மாப்பிள்ள, லோகோ மாத்தக்கூடாது, பேரை மாத்தக்கூடாது, இந்த 3 மட்டும் ஒரு முடிவோடு இரு மாப்பிள்ள அப்படின்னும் போது ஆரம்பிக்கும் போது ஒரு ஆளா சேர்ந்து இப்படி பண்றேன். ஆனா என் ஃப்ரெண்டும் உள்ள வரல, அது வந்து எனக்கு ஐடியா சொல்றான், இப்படி பண்ண அப்படி பண்ண. இதுக்கு மாதிரி நீ 6-7 பேஜ் வச்சிருந்திருக்க யூடியூப்ல, அது உனக்கு ஒண்ணு கூட போனது இல்லை மாப்பிள்ள, இது நான் வெளியே தெரியும்னா யார்ட்டையும் கண்டிப்பா சொல்லாத மாப்பிள்ளன்னு சொல்லிட்டேன். நான் சரி மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிருக்கோம். அப்போ 1 மாசம் நான் வீடியோ போட்டுட்டே இருக்கேன். அப்ப என்ன வச்சுக்கிறேன், நம்ம என்ன டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் தானே போடுறோம், இன்ஸ்டாகிராம் டெய்லி ஒரு ரீல்ஸ் போடுறோம், அப்பனா யூடியூப்பே நம்ம ஓப்பன் பண்ணிடுவோமா வச்சிருவோமான்னு பிளான் பண்றேன். சரி யூடியூப் ஓப்பன் பண்ணா யாரு வீடியோ எடுக்க வைக்கிறதுன்னு யோசிக்கும் போது நம்ம சரி டெய்லி ஒரு ரீல்ஸ் போட்டு வரோம், யூடியூப் ஓப்பன் பண்ணுவோம், யூடியூப் ஓப்பன் பண்ணுவோம் பிளான் பண்றோம். பிளான் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம இப்ப நான் பேசுறேன், எனக்கு பின்னாடி பாலாஜியும் கேமரா பிடிக்கிறேன், அது மாதிரி நம்ம கேமரா கண்டிப்பா ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அப்ப நம்ம யூடியூப் பண்ண முடியாது மாப்பிள்ள அப்படின்னும் போது சரி இதுல போட ஷார்ட்ஸ் மட்டும் இதில் போடுவோம் மாப்பிள்ள, எதுக்கு நம்ம இன்னொரு வருஷம் ஓப்பன் அடுத்த ஜனவரி 24 2024 ஓப்பன் பண்ணி பிளான் பண்ணோம். வேணாம் மாப்பிள்ள இப்படியா போகணும். அதே மாதிரி பிப்ரவரி 24 ஓப்பன் பண்ணோம். ஏன்னா 24 ஜனவரி 24 நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணோம், இது இன்ஸ்டா ஓப்பன் பண்ணோம். ஜனவரி 24 இன்ஸ்டா ஓப்பன் பண்ணோம், அது பிப்ரவரி 24 நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணோம். யூடியூப் பண்ணும்போது அதுக்கெல்லாம் கோபி வந்துட்டாரு. கோபின்ற உங்களுக்கு யாரும் தெரியும், என்னைய தெரியவோட அவங்க கோபின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கோபி தான் நம்ம சேனலுடைய விஜேல இருந்து எல்லாமே நமக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு கோபி தான். அப்போ கோபி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்போ கோபி வந்தானே என்ன பண்ண மாட்டோம், சேனல் வெளியே போறோம். ஆனா எங்களுக்கு ஒரு தடவை கூட இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று நாங்க 2 வருமா சேர்ந்து பண்றோம். எங்களுக்கு எந்த அமௌண்ட் எதுவுமே வந்தது இல்லை எங்களுக்கு இன்ன வரைக்குமே. அப்ப 2 பேருமே பாதி காசு போறோம், இடத்துல ஷூட் பண்றோம், அதை எடிட் பண்ணி போடுறோம், இப்படிமா பண்ணிட்டே இருக்கோம். நாங்க 2 பேரா எனக்கு அதை சப்போர்ட் பண்ண, நான் அவனை சப்போர்ட் பண்ணுவோம் பண்ணிட்டே வந்துருந்தோம். அது அவனுடைய கவர்மெண்ட் ஜாப் வந்து அவனுடைய எய்ம் வந்து கவர்மெண்ட் ஜாப். எப்படியா நான் கவர்மெண்ட் ஜாப் அவனோட இது. இப்ப நம்ம இந்த வீடியோ பேசுற அன்னைக்கு என் கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கான், பிஎஸ்எஃப் கேம்ப்ல தான் இருக்கான். இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டே வந்துருக்கோம். ஏன்னா எப்பயும் ஏதாவது குறை சொல்லுவாங்க, அப்படி 2 வருஷம் பண்றாங்க, வெட்டி பயிராகவும் பண்ணிருக்காங்க அப்படின்னு. நாங்க 2 பேரா வச்சு இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டே இருக்கோம். கோபி தான் அந்த சேனல் வந்து ரன் பண்ணிட்டே வரோம், யூடியூப் இன்ஸ்டா ரன் பண்ணிட்டு வரோம். இப்படி ஒரு அளவு நல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டோம். நாம அப்பல நமக்கு பாதி நானும் கோபி பாதி அமௌண்டா போடுறோம், போட்டு அதுக்கான விசிட்டிங் கார்டு அடிக்கிறது, பெட்ரோல் போடுறது, அங்க போய் யாராவது மீட் பண்றது வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு வரோம். கோபிக்கு வேலை கிடைச்சது வந்து நவம்பர் மாசம் அவர் வந்து பிஎஸ்எஃப் கேம்புக்கு போயிட்டாரு. கேம்புக்கு போனே தேனிக்கான டியூட்டி சேனல் பார்த்துருப்பீங்க, தனாபுரம் அதோட அட்மின்.
அவர் கூட இப்போ நான் சுத்திக்கிறேன், எல்லாமே பண்ணிக்கிறேன். அப்போ கூட இருக்கும்போது இப்போ டீமா எனக்கு எது நான் எந்த விஷயமாலுமே எனக்கு அந்த ப்ரோ எல்லாமே சொல்லி தராரு, வைக்கிறாரு எல்லாமே. டிசைனிங் ஒர்க்கு ஃபுல்லாக நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் வருது, ஏதாவது ஒன்று வருதுன்னா நமக்கு எல்லா டிசைனுமே நம்ம எல்கே தளபதின்ற இன்ஸ்டா பேஜ், ஆனால் நம்ம எல்கே டிசைன்ஸ் அவங்க தானே. இப்போ நம்ம கூட வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல்னால நம்ம கூட யாருமே படிக்க ஒன்றா பேச முடியல. நானும் சோலவா பின்னாடி பாலாஜி இருக்காரு படிக்க. இதனால இன்னொரு நாள் எனக்கு அவரை நாங்கள் 5 பேரும் நாங்கள் எங்கள் டீம்ல இருக்க 8 பேருமே ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஒரு நாள் பேசுகிறோம். கண்டிப்பாக ஒரு வீடியோ போகிறோம். இப்போ அவங்களோட ஃபோட்டோவை அந்த மேலே சைடில் ஆட் பண்ணுறேன், யார் நம்ம டீமில் இருக்காங்க ஏன்னு சொல்லி. அப்போ நமக்கு எல்லா டிசைனாலையும் எந்த ஃபெஸ்டிவல்னாலுமே அந்த பையனே நமக்கு எல்லாமே ரெடி பண்ணி நம்ம லோகோ வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்து நம்ம போட்டுருவாப்ல எல்கே டிசைன் போட்டோன்னே நம்ம கூட இப்போ கோபி இல்லாதப்ப நம்ம கண்டிப்பாக விஜய் தேவைப்படுறதுனால அதே பேர் வச்ச கோபின்னு சொல்லி நம்ம ஆண்டி வெட்டி பையன் ஒருத்தன், அவனையும் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க வர வீடியோவில் ஃபுல்லாக அந்த கார்த்தி தீபம் விளக்கு எல்லா வீடியோலும் பார்த்துருப்பீங்க. கோபின்னு சொல்லி அவர் தான் இப்போ நம்ம எல்லாம் பண்ணி தராப்ல. கண்டென்ட்டுக்கு நம்ம கூட 2 பேர் இருக்காங்க. அதே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஒரு பையன் கேட்டேன்னு சொல்லி நான் மாப்பிள்ள பேர் ஓப்பன் பண்ணுவோம், பேஜ் கிரியேட் பண்ணுவோமான்னு சொல்லி அந்த பையன் தான் கோகுல் தேனி நியூஸ் அட்மின். அவர் தான் இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு இருக்காரு. அதே மாதிரி போர்டு சைடு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்றாலுமே நம்ம மாப்பிள்ளை பிரகாஷ் இருக்காரு. பிரகாஷ், கோபி, கோகுல் 3 பேருமே நம்ம அவர் கோபி விஜய் பண்றதாகவும் பிரகாஷ் கோகுல் கண்டென்ட் எழுதி தரதாகட்டும். நான் அந்த இடத்துக்கு பசங்களை கூட்டு போயிட்டு நாங்கள் எடுத்துட்டு வருவோம். எடுத்து வந்து ப்ரோ வந்து பயங்கர கோலா சொல்லி இப்போ வரைக்கும் நீ ஒரு இடத்துக்கு நல்லா கொண்டு போகணும் ப்ரோ, நப்பி நம்ம இன்னும் வெளியே தெரியணும். இப்போதைக்கு நீ சொல்லல ப்ரோ, இன்னும் நம்ம நல்லா வெளியே தெரியணும் ப்ரோ, அதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணும் ப்ரோ. இப்போதைக்கு நம்ம கூட டீம்ல ப்ரோ அட்மின், இந்த பேஜுக்கு வந்து அட்மின்ன்றது யாருமே கிடையாது. நாங்கள் 8 பேர் நாங்களே அட்மின். இந்த பேஜுக்கு யாருமே தனி குறிப்பிட்டு சொல்ற அட்மின் கிடையாது. ரீசெண்டாக சொன்னா பாலாஜி வந்து இன்னும் 2 மாசம் அவன் எனக்கு தெரிஞ்சு 2 மாசம் வராரு. இந்த அழகு டாக்கிஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா பாலாஜி தான் இருக்காரு. இப்போ என் கூட நான் எங்கேயா வெளியே போகணும், நானும் கோபின்னு எங்கே போனாலும் அவன் போய்க்கு இருந்தோம். ஏன்னா நானும் பாலாஜி யாராவது விசேஷத்துக்கு போனாலும் சரி, ஏதாவது ஃபெஸ்டிவல் போனாலும் சரி, யாராவது வீடியோ ஷூட் பண்ண போனாலும் சரி, ஷூட் பண்ண போறப்ப நான் பாலாஜி நானும் ப்ரோ வந்து போவேன். ஏன்னா ஒரு பைக்ல டிராவல் பண்ண 2 பேரும் டிராவல் பண்ண முடியும். அப்போ வரைக்கும் நம்ம ட்ரிபிள்ஸ் போய்க்கிட்டு 2 பேராக போய்க்கிருக்கோம். போய் நானும் ப்ரோ ஷூட் பண்ணி வச்சுக்கிருக்கோம். இடத்துல பாலாஜி நம்ம ஃபுல் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பாலாஜி தான். இப்போ நான் வந்து ப்ரோ கூட பயங்கரமா பயணம் பண்ணிக்கிறேன். இன்னும் நாங்கள் பயணம் பண்ணி இன்னும் வெளித்தனமா கிளம்புறீங்க. கண்டிப்பா உங்களை என்டர்டைன்மெண்ட் நான் நம்பிக்கையில இருக்கேன். கண்டிப்பா எங்களோட சேர்ந்து இந்த ஒரு வருஷம் நீங்க இது பண்ண மாதிரி எங்க கூட இன்னும் நீங்க பயணிக்கணும்னு நான் வேண்டி விரும்பிக்கிறேன்.